வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் கோயில் காவல் அப்படின்னு ஒரு சாமியை பார்க்குறோம். பொதுவாக ஒரு நாட்டை காக்கிறவன் அரசன். அது மாதிரி ஒரு கோயிலை காப்பது அப்படிங்கிறது க்ஷேத்திரபாலர் அப்படின்னு ஒரு சாமி. க்ஷேத்திரபாலருங்கிறது வேற, பைரவருங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ரொம்ப நுட்பமான வித்தியாசம். அதாவது ரூபாய் நோட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் 1 ரூபாய் இல்லை 10 ரூபாய் வச்சுங்களேன். 10 ரூபாயும் நோட்டு தான், 2000 ரூபாயும் நோட்டு தான். ஆனால் ரெண்டுமே மதிப்பில் வித்தியாசம், எண்ணிக்கையில் வித்தியாசம். அந்த மாதிரி கோயில் காவல் அப்படிங்கிறதுக்கு பைரவருக்கும் க்ஷேத்திரபாலருக்கும் உண்டான வித்தியாசம். இந்த க்ஷேத்திரபாலர் கோயில் காவல், கோயிலுக்கு காவக்காரர். இந்த சாமி பேர் க்ஷேத்திரபாலர்னு பேர். இவர்கிட்ட காலையில் சாவியை வாங்கிப்பா. முத்ராதண்டம் பிரதேகிமே அப்படின்னு ஆகமம் கேட்கும். அவர் கோயில் இறை அருள் ஆற்றலானது வெளியிலே செல்லாமல், அதற்கு ஊறு வகை வராமல் புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை. அவன் சாமி எல்லாரையும் காப்பாற்றுறார், அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த சாமி வேணுமா அப்படின்னு கேட்குறோம் நம்ம. அப்படி இல்லை. என்னென்னா ஆலயங்கிறது என்னென்னா இறை அருள் சக்தியை மானுட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற ஒரு நிலையம், ஒரு இடம், ஒரு சாலான இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் ஆலயம்னு பேர். அப்போ இறையருளாற்றல் எங்கு பார்த்தாலும் இருக்கே. ஆனால் அதை மானுடர்களுக்கு நன்மை செய்கின்ற வகையிலே மாற்றி தருகின்ற சில விஷயங்கள்லாம் கெடாமல் இருக்கணும். இப்போ மின்சாரம் இருக்கே, அதை முறையாக பயன்படுத்தினா நமக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கும், நமக்கு சாதகம் பண்ணும். தப்பாக பயன்படுத்தினா தவறாக போயிடும், நமக்கு ஷாக் அடிக்கும், இல்லைன்னா அது பலனை தராது. அந்த மாதிரி இறை அருள் சக்தியை மானுடர்களுக்கு பெற்று தருகின்ற அந்த ஒரு அடிப்படையை மாறாமல் பாதுகாத்து தருகின்ற ஆற்றலுக்கு க்ஷேத்திரபாலர்னு பேர். அவர் பக்கத்தில் நாய் போட்டிருப்பா. ரக்தஜ்வால ஜடாதரம் சசியுதம் ரக்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூல கபால பாஷடமரும் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிரேத பிசாச்ச நாதவடுகம் க்ஷேத்திரஸ்ய பாலம் சிவம்னு சொல்லியிருக்கு. சிவனுக்கு ஒப்ப இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கோயில் காவல். அவர்கிட்ட தான் சாவி வாங்குவா. திருப்பி அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னா அவர்கிட்டே சாவியை ஒப்படைச்சிடுவா. மற்ற நேரத்தில் அவருக்கு பூஜை கிடையாது. இவரை கோயில் காவல்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு தகவலில் கோயில் காவல்னு என்னென்னா, பழைய காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அந்த சண்டையில் சில தவறுகள் நடக்கும். அது மாதிரி வரும்போது வேற்று சமயத்தார்கள் மன்னர்களாக ஆகிற போது, குறிப்பாக சமணம், பௌத்தம், இந்த மாதிரி ஆனார்கள், சைவ வைணவம், இந்த மாதிரிலாம் இவாளுக்குள்ள மன்னர்கள் ஒன்றை நெறியாக வளர்க்கிற பொழுது பிற கோயில்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ சமணர்கள் ஆண்ட காலம்னு ஒரு காலம் முதலில் இருக்குது. அந்த நேரத்தில் கோயில்களெல்லாம் தாழிட்டு வைத்திருந்தார்கள், வணங்க முடியாமல் அடைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு காலகட்டம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பௌத்தர்கள் காலகட்டமும் இருக்குது, சைவ வைணவ பிரச்சனைகளும் இருக்கும். இந்த மாதிரி பழைய காலத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த கோயில்களுக்காக அந்த பிரச்சனையை நீக்கி கொள்வதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் கோயில் காவலாக வணங்கப்படுகிறார்கள். அப்படி கோயில் காவலாளியாக வணங்கப்படுற வழக்கம் இருக்கா அப்படின்னு இருக்குது. சிதம்பரத்தில் அழகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி வெவ்வேறு சாஸ்திர கருத்து இருக்குது. என்றாலும் அத்தகைய கருத்துக்களும் இதுவும் ஒன்று. ஒரு காலத்தில் சிதம்பரத்துக்கு பிரச்சனை வரும்போது அந்த கோபுரத்து மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது. எங்களுடைய கோயிலுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு தன்னுடைய உயிரை பரித்தியாகம் பண்ணுறது.
இப்போ நம்ம சமீபத்தில் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியினுடைய காலத்தில் வந்து காளையார் கோயிலில் 2 பெரிய வீரர்களை நீங்கள் வரலைன்னு இந்த கோயில் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து சரணடைகிறார்கள். அது மாதிரி அந்த கோயில் போயிருக்கோம்லண்ணே, அவள் 2 பேரையும் அவள் தன்னுடைய உயிர் போனாலும் போகட்டும், தன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த ஆலயம் அழியக்கூடாது அப்படிங்கிற. அது மாதிரி சிதம்பரத்துலேயும் ஒரு சூழல் இருந்திருக்கு, அது மாதிரி மதுரையிலையும் இருந்திருக்கு. அந்த இது எங்கே இருக்கும் அந்த கோயில் காவலுங்கிற சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபுர வாசலில் எல்லையில் இருக்கும். பெரிய ராஜகோபுரம் இருக்குல்ல, ராஜகோபுரங்கிறது மிக உயர்ந்த நுழைவாயில்களாக இருக்கிறது. அப்படி நுழைவாயில்களில் இந்த தேவதைகள் வழிபடப்படும். மதுரையில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது, சில இடங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி கோயில் காவல் சாமிகள். இந்த கோயில் காவல் சாமிகள் அந்த சாமியை பாதுகாத்ததுனால அனுகிரகத்தை நமக்கு உடனடியாக பெற்றுத்தர வல்லது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காமிய பலனை கொடுக்கும். இப்போ நம்ம திருக்கடையூரில் அந்த மாதிரி கோயில் காவல் சாமி மேற்கு வாசல் முனீஸ்வரன்னு பேர். இது பெரும்பாலும் முனீஸ்வரனாக அந்த வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கும். அந்த பக்கத்தில் போகிறது தடுத்துருப்பா, அந்த பக்கமாக போகக்கூடாது. அந்த கதவை வந்து இயல்பாக பயன்படுத்துகிற வழக்கம் இருக்காது, சாமியினுடைய போக்கு இருக்கிறதுனால. பிற்காலத்துலலாம் அதை பழக்கப்படுத்துகிற வழக்கம் இருக்குது. ஆனால் திருக்கடையூர், சிதம்பரம், மதுரை இந்த மாதிரி கோயில்களில் இந்த கோயில் சார்ந்து இந்த மாதிரி காவல் ஒரு கோயில்களுக்காக, கோயிலை காப்பதற்காக தங்களுடைய உயிரை நீத்தவர்கள் அங்கே சாயுஜ்யமாய் பூதகணமாய் நின்று அந்த கோயிலை காத்து வருகிறார்கள். அந்த மாதிரி கோயிலை காத்த அந்த தேவர்களை நாம் வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த கோயில் கும்பாபிஷேகம் அற்புதமாக, 2வது அந்த கோயிலுக்கு இடையூறு வருகிற பொழுது அந்த சாமிக்கு முக்கியமாக பூஜை பண்ணினா அந்த இடையூறுகளை நீக்கும். ஒரு சாமானியமான மனிதர்கள் உள்ளே சென்று அதை வழிபாடு செய்தோமேயானால் அந்த இறை அருளை முதன்மையாக பெற்றுத்தரும். அந்த கோயிலுக்காக தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணதுனால எந்த கோயிலுக்கு அந்த கோயில் காவலாக இருக்கோ அந்த கோயில் காவலரை நாம் வணங்கினோமானால் அந்த மூலஸ்தானத்தினுடைய சாமியினுடைய அனுகிரகத்தை நாம் விரைவிலே அடைய முடியும்.